வணக்கம். கணக்குனாலே சில பேருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? அதாவது பெரிமீட்டர் வால்யூம்லாம் வந்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு 3D பொருள், ஒரு பெட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு உள்ள இருக்கிற இடத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி அளக்கிறது? இப்போதாங்க நம்ம கதைக்குள்ள வால்யூம், அதாவது கன அளவுங்கிற கான்செப்ட் வருது. இது வெளிப்பக்கத்தை பத்தினது இல்ல. இப்போ நாம ஒரு பொருளுக்கு உள்ள எவ்வளவு இடம் இருக்குன்னு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா வால்யூம்ங்கிறது ஒரு முப்பரிமாண பொருள், அதாவது ஒரு 3D ஆப்ஜெக்ட் அடைச்சிக்கிற இடத்தோட அளவு. ஒரு பொருள் எவ்வளவு பெருசு, அதுக்குள்ள எவ்வளவு இடத்த நிரப்ப முடியுங்கிறது தான் இந்த கன அளவு. டெய்லி லைஃப்ல வால்யூம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது தெரியுமா? ஒரு தண்ணி தொட்டியில எவ்ளோ தண்ணி பிடிக்கும், இல்லனா ஒரு பெட்டிக்குள்ள எவ்ளோ பொம்மைகளை வைக்க முடியும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வால்யூம் தேவைப்படுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வால்யூமா எப்பவுமே கியூபிக் யூனிட்ஸ்ல தான் அளக்கணும். அதாவது சென்டிமீட்டர் கியூப் அல்லது மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். ஏன்னா நாம நீளம், அகலம், உயரம்னு 3 டைமென்ஷன்ஸை பிரிக்கிறோம். அதனாலதான் கியூபிக் யூனிட்ஸ். இதை மறக்காதீங்க. சரி, இப்போ ரொம்ப அடிப்படையான வடிவங்களுக்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கியூப்க்கும் கியூபாய்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். கியூப்ல எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும். நீளம், அகலம், உயரம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஒரு கியூபாய்ட்ல பக்கங்கள் வேற வேற நீளத்துல இருக்கலாம், ஒரு செங்கல் மாதிரி. ஒரு கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு கியூபோட ஒரு பக்கம் 4 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். பதில் என்ன வரும்? 64 சென்டிமீட்டர் கியூப். அந்த கியூப் ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க. அடுத்து கியூபாய்டு. இதுக்கு ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கியூபாய்டுக்கு 6 சென்டிமீட்டர் நீளம், 3 சென்டிமீட்டர் அகலம், அப்புறம் 2 சென்டிமீட்டர் உயரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு கிடைக்கிற விடை 36 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, தனித்தனி ஷேப்ஸ்க்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு இப்போ தெரியும். ஆனா 2-3 ஷேப்ஸை ஒன்னா சேர்த்தா, அதாவது ஒரு காம்போசிட் ஷேப்க்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் 1, அந்த பெரிய உருவத்தை நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பெட்டிகளா பிரிச்சுக்கணும். ஸ்டெப் 2, ஒவ்வொரு சின்ன பெட்டிக்கும் தனித்தனியா வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஸ்டெப் 3, கண்டுபிடிச்ச எல்லா வால்யூமையும் கூட்டணும். அவ்வளவுதான். நம்ம உதாரணத்துல நாம பிரிச்ச பெட்டியோட கன அளவு 24 மீட்டர் கியூப். சரி, அப்போ அந்த 2வது சின்ன பெட்டியோட வால்யூம் என்னவா இருக்கும்? அதோட கன அளவு 4 மீட்டர் கியூப். சோ நம்ம கடைசி ஸ்டெப் என்ன? 2 வால்யூமையும் ஒன்னா கூட்ட வேண்டியதுதான். நமக்கு கிடைக்கிற மொத்த கன அளவு 28 மீட்டர் கியூப். பாத்தீங்களா? இப்போ எவ்ளோ பெரிய சிக்கலான உருவம் கொடுத்தாலும் அதை எப்படி சின்ன சின்னதா பிரிச்சு ரொம்ப சுலபமா வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம்.